இன்று எமது சுட்டி செல்லக்குட்டி சேனலில் தாவரங்கள் இனம் பெருகும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். தாவரங்கள் தனது இனத்தை நிலைத்து நிற்க செய்ய இனம் பெருகுகின்றன. இது 5ஆம் தர புலமை பரிசில் மாணவர்களுக்கானது. முதலாவதாக தண்டு துண்டங்கள் மூலம் இனம் பெருகும் தாவரங்கள் பற்றி பார்ப்போம். பசலி, வல்லாரை, பொன்னாங்கானி, கங்கூன் அல்லது வள்ளல் கீரை, முருங்கை, செவ்வரத்தை, திராட்சை, மரவள்ளி, ரோஜா, கரும்பு, வற்றாழை, வெற்றிலை. அடுத்ததாக வித்துக்கள் மூலம் இனம்பெருகும் சில தாவரங்கள் பற்றி பார்ப்போம். பாகல், பூசணி, புடோல், வெண்டி, பயறு, போஞ்சி. அடுத்ததாக வேர்கள் மூலம் இனம்பெருகும் சில தாவரங்கள் பற்றி பார்ப்போம். ரம்புட்டான், பலா, மா, வாழை, கொய்யா, கமுகு. இலைகள் மூலம் இனம்பெருகும் தாவரங்கள். சதை கரைச்சான், நாற்று மேடையில் வித்துக்களை விதைத்து புதிய நாற்றுகள் பெறப்படும் தாவரங்கள். கத்தரி, கரிமிளகாய், தக்காளி, பீட்ரூட், மிளகாய், காசித்தும்பை, செவ்வந்தி. தண்டு துண்டங்கள் மூலம் இனம்பெருகும் தாவரங்கள். பசலி, வல்லாரை, பொன்னாங்கானி, கங்கூன் அல்லது வள்ளல் கீரை, முருங்கை, செவ்வரத்தை, திராட்சை, மரவள்ளி, ரோஜா, கரும்பு, வற்றாழை, வெற்றிலை. வித்துக்கள் மூலம் இனம்பெருகும் சில தாவரங்கள். பாகல், பூசணி, புடோல், வெண்டி, பயறு, போஞ்சி. வேர்கள் மூலம் இனம்பெருகும் சில தாவரங்கள். ரம்புட்டான், பலா, மா, வாழை, கொய்யா, கமுகு. இலைகள் மூலம் இனம்பெருகும் தாவரங்கள். சதைக்கரைச்சான், நாற்று வேளையில் வித்துக்களை விதைத்து புதிய நாற்றுகள் பெறப்படும் தாவரங்கள். கத்தரி, கரிமிளகாய், தக்காளி, பீட்ரூட், மிளகாய், காசித்தும்பை,
செவ்வந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.